கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே நான் வாழ்த்துகின்றேன். இந்த லெந்து காலத்திலே இறை வார்த்தையை தியானிக்க காணொலியின் வழியாக இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த NMSI நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு இறைவாக்கை பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின இந்த கிருபைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள பொருள் இயேசு மனுஷகுமாரன். இதற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை மையமாய் கொண்டு இந்த சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் முற்படுகின்றேன். திருமறையிலே நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பல நாமங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படி பார்க்கும்போது 2 பிரதான நாமங்கள், தேவகுமாரன், மனுஷகுமாரன், சன் ஆஃப் காட், சன் ஆஃப் மேன் என்கின்ற அந்த 2 சொற்களை நாம் அறிந்து கொள்வது அவசியம். சன் ஆஃப் மேன், மானிட மகன் என்று புரிந்து கொள்வதற்கு முன்பதாக சன் ஆஃப் காட், தேவகுமாரன், கடவுளுடைய மகன், இயேசுவானவர் இறை மகன் என்று சொல்லி அறிந்து கொள்வது மிக அவசியமானது ஒன்று. காபிரியேல் மரியாளுக்கு வெளிப்படுத்தும் போது, உன் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார், உனக்கு பிறக்க போகும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது, அவர் தேவகுமாரன் என்று அழைக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டது. கடவுளாலே அனுப்பப்பட்டவர், தேவனாலே அனுப்பப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்திலே வந்தார். கடவுளோடு தன்னுடைய உறவை வைத்து இந்த பூமியின் மீது அவர் வாழ்ந்தார். திருத்துவத்திலே ஒன்றாக அவர் இணைந்திருந்து தெய்வ தன்மையை அவர் உடையவராக காணப்படுகின்றார். அது மட்டுமல்ல, அவர் மேசையாவாக இந்த உலகத்துக்கு வந்து தெய்வீக ஆட்சியை இங்கே நிறுவி ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்த தேவகுமாரன் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, இயேசுவானவர் ஒரு மானிட மகன். இயேசு மனுஷகுமாரன் என்று பார்க்கும்போது, அவர் ஸ்ரீனிடத்திலே பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகி இந்த உலகத்துக்கு கடவுளாலே அனுப்பப்பட்டவர் என்று நாம் திருமறையிலே பார்க்கின்றோம். அவர் மனுஷனாக பிறந்தார். மனிதனோடு வாழ்வதற்கும் மனிதனுடைய கஷ்ட நஷ்டங்களை பங்கெடுத்து அவருடைய துன்பங்களிலே அவர் தன்னை இணைத்து கொண்டு அவர்களை விசாரித்து அவர்களை ஆசீர்வதிக்க வந்த கடவுள். வார்த்தை இருந்த ஆண்டவர் மாம்சமாகி மனுஷருக்குள்ளே வாசம் செய்ய வந்த இயேசு கிறிஸ்துவை இந்த திருமறையிலே நாம் பெற்றிருக்கிறோம். இந்த மானிட மகன் மக்களோடு இணைந்து மக்களுடைய துன்பங்களிலே பங்கெடுத்து அவர்களுக்கு உதவி செய்ய வந்தவர். மக்களை பாவங்களிலிருந்து விடுதலை செய்து இந்த மனுகுலத்தை மீட்க வந்த கிறிஸ்து என்று நாம் பார்க்கிறோம். இப்படி அவர் கடவுளாலே அனுப்பப்பட்ட தேவகுமாரன், அதோடு மனித வடிவத்திலே வந்து மனிதர்களோடு உறவாடி அன்பை வெளிப்படுத்தி இன்றைக்கு பணிவிடை செய்து நாம் எல்லாரையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். இன்றைய சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள இந்த பொருளை நாம் பார்க்கும்போது, இயேசு மானிட மகன், இயேசு மனுஷகுமாரன் என்று சொல்லும் போது, அவர் மனுஷனாக காணப்பட்டாலும் தெய்வீக தன்மை அவருக்குள்ளே இருந்தது. பாவங்களை மன்னிக்க வல்லமை அவருக்கு அருளப்பட்டது. அது மட்டுமல்ல, மரித்தோரை உயிரோடு எழுப்புகின்ற தெய்வீக தன்மை அவருக்கு இருந்தது. பிசாசுகளை விரட்டடிக்கின்ற வல்லமை இயேசுவானவருக்கு இருந்தது. அவர் மேசியாவாக தன்னை வெளிப்படுத்தினார். மனித உருவத்திலே அவர் வந்த போதிலும் தெய்வீக தன்மையை அவர் உடையவராக இந்த உலகத்திலே அவர் திருப்பணி செய்ததாக திருமறையிலே நாம் பார்க்கிறோம். எனவே இயேசுவானவர் ஒரு முழுமையான கடவுள், முழுமையான மனிதன் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் படிக்கும் போது இன்றைய பொருளை நாம் அறிந்து கொள்ள அது ஏதுவாக நமக்கு அமர்ந்திருக்கின்றது. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். ஒரு வேத பாரகன் இயேசுனிடத்திலே வந்து, நீ எங்கே போனாலும் நான் உண்மை பின்பற்றுவேன் என்று சொன்னார். அதற்கு பதிலாக தான்
இந்த வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். இதனுடைய பொருள் என்ன என்று நாம் பார்க்கும்போது, இயேசுவானுடைய வாழ்க்கை ஒரு நிரந்தரமான ஓரிடத்துக்கு குறிப்பிட்ட வாழ்க்கையை மட்டுமல்லாமல் இறையரசை நிறுவுகின்ற ஒரு பயணமாக இது கருதப்பட்டது. கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறவர்கள் இந்த உலகத்தை, உலக பொருளையும் வெறுத்து இயேசுவோடு பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரன் தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லும் போது, வீடு, ஆஸ்தி, அந்தஸ்து ஓரிடத்திலே இருந்து இறையாட்சியை செய்ய வந்த இயேசு அல்ல இவர். மாறாக மக்களை தேடி சென்று இறையரசை கட்டி எழுப்ப வந்த கடவுள். எனவே இந்த மனுஷகுமாரனை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் உலக பொருளை வெறுத்து துன்பங்களை ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது இயேசு மானிட மகனாக இருந்து என்ன செய்தார்? 3 முக்கியமான குறிப்புகளிலே இதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக அன்பு. இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து மனிதனை நேசித்து மனிதனோடு உறவாடினார். இதை இப்படி நான் பார்க்கும்போது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் படிக்கும் போது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம் மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்ததினாலே கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிறவர்கள் இந்த அன்பினை விளைய செய்ய வேண்டும், அன்புள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முதலாவதாக நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது தாழ்மை. இயேசுவானவர் மனிதனாக பிறந்து இந்த தாழ்மையை வெளிப்படுத்தினார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள் நாம் படிக்கும் போது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். மனிதனாக வந்து கடவுளுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தான் வெறுமையாக்கி மனுஷர் சாயலானார். தன்னை வெறுமையாக்கி இந்த உலகத்துக்கு முன்மாதிரியாக இருந்து தாழ்மை என்று என்ன என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்து இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருக்கிறார். ஆகவே இந்த லெந்து காலங்களிலே அன்பை கொண்டாடுகின்ற நாம் இந்த தாழ்மை மனப்பான்மையை பெற்று ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது சேவை. மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நாம் படிக்கும் போது, மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். மனிதனாக வந்ததினாலே ஊழியம் செய்தார். பணிவிடை என்பது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய பணி என்று சொல்லி இந்த வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறியிருப்பதை இங்கே நாம் பார்க்கின்றோம். அன்பை நாம் காட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் கடவுள் அன்பாக இந்த உலகத்திலே வந்து மனிதனை நேசித்தார். இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் இந்த அன்பை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாழ்மை தரித்து கொண்டு பிறரை நாம் நேசித்து அவர்களோடு இணக்கமான உறவிலே தொடர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகின்றார். அது மட்டுமல்லாமல் பிறருக்கு நாம் பணிவிடை செய்ய ஊழியக்காரர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த லெந்து காலங்கள் என்று சொல்லும் போது ஆண்டவரோடு உறவு கொண்டு வாழுவதும் ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்று அவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகள் ஜீவிப்பதும் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகும். எனவே இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவர்களாக இருக்கும் போது இன்றைக்கு அவர் கொடுக்கின்ற அளவில்லாத ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சிகளாக நாம் வாழ முடியும். நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு இடம் உண்டு, மனுஷகுமாரன் தலை சாய்க்க இடமில்லை. ஆனால் நம்முடைய உள்ளத்திலே இயேசுவானவர் தங்க விரும்புகின்றார். இதோ வாசற்படியில் கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே இயேசுவானவருக்கு இடம் கொடுத்து இந்த உறவிலே கடவுளை பிரதிபலித்து ஆண்டவருக்கு தொடர்ந்து சாட்சிகளை ஜீவிக்க இந்த லெந்து காலங்களில் ஆண்டவர் நம் உதவி செய்து நம்மை வழிநடத்துவாராக.
ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்துகின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான ஞான வேலைக்காக நன்றோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவானவர் தேவகுமாரன், அவர் மனுஷகுமாரன் என்று சொல்லி தெய்வீக தன்மை உடைய கடவுள் மனிதனானார், எங்களோடு உறவாடுகின்றவர், எங்களுக்குள்ளே வந்து வாசம் செய்கிற கடவுள். இந்த கடவுளுக்கு நாம் இடம் கொடுத்து இந்த லெந்து காலங்களிலே உம்மை பற்றி கொண்டு ஜீவிக்க நீ கிருபை செய்யும் சுவாமி. உமது அன்பின் பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்போம். தாழ்மை தரித்து கொண்டு நாங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு நடத்த அருள் தாரும். உமக்கு பணிவிடை செய்து உமது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியா இந்த ஜெபத்தை கேட்கிறோம் பிதாவே. ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழி நடத்தணும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.